பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெறும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி முதல்வரை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் காயமடைந்து அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஊழியர்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பொதுப்பணித்துறையின் வவுச்சர் ஊழியர்களுக்கு ஏற்கனவே குறைந்த ஊதியம் கொடுக்கப்பட்டது, அதனை உயர்த்தி தற்போது 18,000 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் குறைந்தபட்சமாக இருந்த 3,500 ரூபாயை உயர்த்தி 9,000 ரூபாயாக வழங்கினோம் என்றும், இப்போது விலைவாசி உயர்வு காரணமாக 18,000 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது என்றும், இந்த வவுச்சர் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்பவர்கள், இவர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாத காரணத்தால் ஊதியத்தை 27,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் என்றும் கூறிய அவர், பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் முதல்வரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ கோரிக்கையை செவி கொடுத்து கேட்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மேலும் ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது என்றும், ஆனால் முதல்வர் ஊழியர்களை உதாசீனப்படுத்தியதோடு இப்போது ஒரு அராஜகமான செயல் நடந்துள்ளது எனவும், சிங்காரவேலர் சிலைக்கு சென்ற முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்க ஊழியர்கள் அமைதியான முறையில் சென்றனர். ஆனால் காவல்துறையை ஏவிவிட்டு காவலர்கள் ஊழியர்களை காட்டுமிராண்டித்தனமாக அடித்துள்ளனர் எனவும், இதில் ஏனாமை சேர்ந்த சுப்புராஜ் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்த அவர், அதேபோன்று பண்டசோழநல்லூரை சேர்ந்த ஒரு பெண் ஊழியரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மொத்தமாக 14 ஊழியர்கள் அடிபட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில், இது ஆட்சியாளர்களின் அராஜகத்தின் உச்சகட்டம் எனவும், போராட்டம் நடத்துவது தொழிலாளர்களின் உரிமை, இதற்கு செவிசாய்த்து ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும், இதனை செய்ய ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள். ஆனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை ஏவிவிட்டு தொழிலாளர்களை அடித்து துன்புறுத்தியதற்காக ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும், இந்த சம்பவத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை முன்வைத்து அரசு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்று பேசுவார் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இங்க குடோனில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சரவணன் என்பவர் இந்த பொதுப்பணித்துறையினுடைய அந்த பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கின்ற சரவணன் இங்கே எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. தொழிலாளிகள் அலைமோதுகிறார்கள். இப்படி ஒரு அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக அரங்கேற்றி வருகிறது.